பார்க்கலாமாங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எப்பயுமே வந்து இந்த மரக்கரண்டி இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ மரம் சம்மந்தப்பட்ட இந்த பொருட்கள் எல்லாமே வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது அது வந்து ஒரு மாதிரி நம்ம வாஷ் பண்ணி வச்சதுக்கப்புறம் ஒரு மாதிரி வெள்ளப்படிஞ்ச மாதிரி ஆகிடும். அதனால அதில் அந்த பாக்டீரியா இந்த இதெல்லாம் ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்காக அதில் வந்து இந்த மாதிரி நல்லெண்ணெய் இல்லை தேங்காய் எண்ணெய் இந்த மாதிரி நம்ம தடவி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த மாதிரி எந்த இதுவுமே வந்து வராது. ஸோ ரொம்பவே எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ இந்த டிப் வந்து கண்டிப்பாக நீங்கள் மரச்சாமல் இந்த மாதிரி வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒன்று வந்து மரக்கரண்டி, இன்னொன்று நம்ம தோசை எடுக்கிற கரண்டி, இது 2 வச்சுருக்கேன். ஸோ இது 2யுமே நான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். ஓகேவா. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம நான்வெஜ் அந்த மாதிரி சாப்பிட்டோம் அப்படின்னா சில பேருக்கு வந்து சேராமல் இருக்கும். ஸோ இமீடியட்டாக அதை ரிலீஃப் பண்ணுறதுக்காக நம்ம நார்மலாக வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற அந்த சோம்பும் சர்க்கரையுமே போதும். ஸோ ரொம்ப இன்ஸ்டன்ட் நல்ல ரிலீஃப் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக இதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சோம்புவையும் இந்த நாட்டு சர்க்கரையும் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ புக்கில் அந்த மாதிரி நோட்டில் இந்த மாதிரி குழந்தைங்க வந்து என்ன பட்டுருச்சு அப்படின்னா உடனே வந்து அந்த பேஜ் வந்து நெக்ஸ்ட் பேப்பர்லேயே வந்து அந்த எண்ணெய் பட ஆரம்பிச்சிடும். ஸோ அதை இமீடியட்டாக ஸ்டாப் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பவுடர் இருக்கு இல்லையா. ஸோ பவுடரை வச்சு நம்ம நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அந்த நெக்ஸ்ட் பேப்பருக்கும் அந்த எண்ணெய் போகாது. அதே மாதிரி அந்த எண்ணெய் இருந்த இடமும் அந்த அளவுக்கு தெரியாமல் நல்லா சூப்பராக ஆயிரும். ஸோ நம்ம வந்து அதில் நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஆயிரும். ஸோ இந்த டிப்பையும் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி எண்ணெய் கொட்டிடுச்சு அப்படின்னும் போது நீங்கள் இந்த மாதிரி இமீடியட்டாக அந்த பவுடர் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நெக்ஸ்ட் அந்த பேஜுக்கு வந்து போகாமல் சூப்பராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டிப் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம கண்ணாடி வளையலோ இல்லை இந்த மாதிரி டிசைன் வளையலோ வாங்கும்போது அது நம்மளோட சைஸுக்கு கரெக்டாக இல்லாமல் உள்ளே போகாமல் இருந்துச்சுன்னா நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா சோப் போட்டு உள்ளே போடுவோம். அப்படி இல்லைன்னா எண்ணெய் கையில் தடவிட்டு நம்ம போடலாம். அதுக்கு மாறாக இன்னொரு டிப்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர் இருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர் ஒன்று எடுத்துட்டு சும்மா நல்லா கையில் சுற்றிக்கிட்டு இப்போ பேங்கிள்ஸ் வந்து அப்படியே நம்ம உள்ளே நம்ம போட்டோம் அப்படின்னா அது அப்படியே ஈஸியாக போயிடும். ஸோ இந்த டிப்பும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் கண்ணாடி வளையல் எந்த வளையலாக இருந்தாலும் இந்த மாதிரி போட்டிங்கன்னா சூப்பராக உள்ளே போயிடும். ஸோ ஈஸியான டிப்ஸ் தான், இதையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம வீட்டில் வந்து ஓரங்களில் வந்து எறும்பு பூச்சி இதெல்லாம் போயிட்டே இருக்கும். சம்டைம்ஸ் நம்ம எவ்வளோதான் தொடச்சாலும் எவ்வளோதான் க்ளீன் பண்ணாலும் போக மாட்டேங்குது அப்படின்ற பட்சத்தில் ஸோ அந்த எறும்பை வந்து நம்ம அப்படியே தொடச்சி விட்டு அப்படியே இது பண்ணோம் அப்படின்னா அதில் கண்டிப்பாக ஸ்ப்ரெட் ஆயிரும். ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா அந்த சைடு இந்த சைடு எங்கிட்டாவது போயிடும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி தண்ணியில் உப்பை நல்லா கரைச்சிட்டு ஸோ ஏன்னா அந்த எறும்பு வந்து ஒன்றை களைச்சாலும் போதும் அது அப்படியே நாலா பக்கமும் போயிடும். அதனால அது ரொம்ப கஷ்டம் இல்லையா. ஸோ அதனால இந்த மாதிரி உப்பு தண்ணி நல்லா கரைச்சிட்டு இப்போ இது நல்லா வந்து அந்த எறும்பு எல்லாம் தெளிச்சு விட்டுலாம். இதில் பாருங்க அந்த ஓரத்தில் அப்படியே எறும்பு போயிட்டு இருக்கு. இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த உப்பு தண்ணியை வந்து அப்படியே நல்லா அது மேலே தெளிச்சு விட்டுலாம். தெளிச்சு விட்டதுக்கு அப்புறம் அது கொஞ்சம் அந்த உப்பு தண்ணியில் அது நல்லா கொஞ்சம் மயங்கிடும். ஸோ அப்படியே என்ன பண்ணலான்னா ஒரு துணியை வச்சு நம்ம தொடச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், அந்த எறும்பு இருந்த அந்த இதே இருக்காது. அதே மாதிரி இந்த மாதிரி தண்ணி ஊற்றாமல் நம்ம அதை அப்படியே தொடச்சி எடுக்கிறோம் அப்படின்னாலும் ரொம்ப கஷ்டம். ஏன்னா அது கண்டிப்பாக ஸ்ப்ரெட் ஆயிடும். அப்படி இல்லைன்னா இன்னொரு டிப் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து ஒரு கப்பில் தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி வச்சுட்டு அப்படியே நம்ம கையால் அதை தொடச்சி அப்படியே அந்த தண்ணிக்குள்ளே போட்டுடணும். ஸோ இந்த மாதிரி தான் பண்ணால் தான் அது வந்து வீடு ஃபுல்லாக பரவாமல் இருக்கும். இந்த டிப் வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எறும்பு இந்த மாதிரி ஓடிச்சுன்னா இல்லைன்னா அந்த எறும்பு சாக் பீஸ் வாங்கி அப்படியே கார்னர் ஃபுல்லாக போட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா அது வந்து வரவே வராது. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் டிப் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த தேன் பாட்டில் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக ஃப்ரிட்ஜில் வைக்கவே கூடாது. ஏன்னா எறும்பு வந்துடும் அப்படின்றதுக்காக சில பேர் அதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இந்த மாதிரி வெளியில் வச்சுட்டதுக்கு அப்புறமும் எறும்பு வராமல் இருக்கிறதுக்குரிய டிப் தான் இது. இது பார்த்தீங்கன்னா ஒரு 3 மிளகு இல்லை 4 மிளகு எடுத்து அந்த தேன் பாட்டிலில் போட்டுட்டீங்க அப்படின்னா அதோட அந்த கார ஸ்மெல்லுக்கு வந்து கண்டிப்பாக எறும்பு வரவே செய்யாது. ஸோ அதனால இந்த டிப்பும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு இந்த தீப்பெட்டி வந்து அந்த மரக்குச்சி இருக்கு இல்லையா. ஸோ அதில் இருக்க அந்த குச்சி வந்து மோஸ்ட்லி வந்து இந்த மழை டைங்களில் வந்து பதத்து போயிடும். ஒரு மாதிரி அப்படியே வீடே கூலிங்காக இருக்கும்போது அது வந்து பதத்து போயிடும். ஸோ அந்த மாதிரி பதத்து போயிடுச்சுன்னா நம்மளுக்கு பற்ற வைக்க ரொம்ப சிரமமாக இருக்கும். அதனால அதுக்குள்ளே வந்து நம்ம சாப்பாட்டு அரிசி வந்து கொஞ்சோன்னு எடுத்து அதுக்குள்ளே போட்டுட்டீங்க அப்படின்னா அந்த தீக்குச்சி எப்பயுமே வந்து
ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அதே மாதிரி டக்குன்னு வந்து உரசும் போது உடனே வந்து அது பற்றிக்கும். இந்த மாதிரி பதத்து போகாமல் இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் எல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.